நல்லா கவனிங்க. அந்நிய பாஷையில பேச தெரிஞ்ச நமக்கு அன்பான பாஷையில பேச தெரியலையே. நம்மை கண்டிக்கிற மாமியார் இடத்துல அந்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படலையே. இந்த புல்பிட்டில் எனக்கு 1 மணி நேரம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவைப்படுமே, மீது 23 மணி நேரம் இதை விட அதிகமான வல்லமை தேவைப்படுகிறது ஐயா. கார்ல போறேன், குறுக்க ஒரு ஆளுக்கு வருது, வந்து அனாவசியமா நிக்குது, அவன் மேல தப்பு, அவன் என்னை திட்டுறான், கண்ணாடி இறக்கி, தம்பி இயேசு உங்களை ஆஸ்வதிக்கட்டும், வீட்டுக்கு பத்திரமா போங்க, குடும்பம் காத்திருக்கு, இப்படி சொல்ல அதிக அபிஷேகம் தேவைப்படுகிறது இந்த நாட்களில். அப்படி அபிஷேகத்தை தேவன் தந்து வருவதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். கோபப்படுறது எளிது, எரிச்சல் அடைவது எளிது. ஆனா அதுக்கு பதிலா ஒன்று சொல்லட்டுமா, சபையை ஹேண்டில் பண்ண தேவைப்படக்கூடிய பரிசுத்தருடைய ஆற்றலை விடவும் என் மனைவியை ஹேண்டில் பண்ண எனக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது. அதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். பிள்ளைகளை நடத்த, சக மனிதனை நடத்த நான் பெற்ற அபிஷேகம் பிரசங்க விடத்துக்கு மட்டுமல்ல, பிராக்டிகல் லைஃபுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது ஐயா. என்ன பாஷை நான் பேசி என்ன பிரயோஜனம்? வெண்கல சத்தத்தை போல மாறிவிடக் கூடாது. என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்க வேண்டுமையினால், என் வாழ்க்கையில கனி காணப்பட வேண்டுமையினால், வெறும் அந்நிய பாஷை மட்டுமல்ல, அன்பான பாஷையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது.